இலங்கையின் தலைநகர் கொழும்பின் புறநகர் பகுதியில் உள்ள பாரிய சொகுசு பங்களா. இந்திய தொழிலதிபர் ஒருவருக்கு சொந்தமான அந்த ஆடம்பர பங்களாவில் ஒரு தொகுதி இந்திய ராணுவ கமாண்டோக்கள் மிக மிக ரகசியமாக தங்கியிருந்தார்கள். கொழும்பில் ஒரு முக்கிய இலக்கின் மீது அதிரடி தாக்குதலை மேற்கொள்ளும் நோக்கத்தோடு அவர்கள் அங்கு மறைந்திருந்தார்கள். அந்த ஆடம்பர பங்களாவில் மறைந்து தங்கியிருந்த அத்தனை பேரும் இந்தியாவின் சிறப்பு பயிற்சி பெற்ற பராக் கமாண்டோக்கள். அத்தனை இந்திய பராக் கமாண்டோக்களும் வியாபாரிகள் போலவும் சுற்றுலா பயணிகள் போலவும் ஒருவர் இருவராக இலங்கைக்குள் நுழைந்து பின்னர் ரகசியமாக ஒன்று சேர்க்கப்பட்டு அந்த ஆடம்பர பங்களாவில் தங்க வைக்கப்பட்டிருந்தார்கள். இதேபோன்று மற்றொரு இந்தியருக்கு சொந்தமான வேறொரு கட்டடத்திலும் மற்றொரு தொகுதி இந்திய படை பராக் கமாண்டோக்கள் தங்க வைக்கப்பட்டிருந்தார்கள். உத்தரவு கிடைத்ததும் கொழும்பில் குறிப்பிட்ட இலக்கொன்றின் மீது தாக்குதலை நடத்துவதற்கு ஏற்றாற் போன்று அவர்களுக்கு தேவையான ஆயுதங்களும் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருந்தன. இந்திய படை பராக் கமாண்டோக்கள் கொழும்பில் மேற்கொள்ள இருந்த அந்த அதிரடி தாக்குதலுக்கு உதவுவதற்காகவும் மேலதிக துருப்புக்களை ஏற்றி இறக்குவதற்கு ஏதுவாகவும் 4 MI-8 ரக உலங்கு வார்நூதிகள் இந்தியாவின் தென்கரை பகுதியொன்றில் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருந்தன. இலங்கையின் தலைநகர் கொழும்பில் ஒரு முக்கிய இலக்கின் மீது 1987 ஆண்டின் ஆரம்பத்தில் அல்லது 87 ஆண்டின் நடுப்பகுதியில் இந்தியா இப்படியான ஒரு தாக்குதலை மேற்கொள்வதற்கு தயார் நிலையில் இருந்ததாக பிரபல இந்திய அரசியல் ஆய்வாளர் ராஜேஷ் காடியன் பின்னாட்களில் குறிப்பிட்டிருந்தார். இந்தியன் ஸ்ரீலங்கன் ஃபியஸ்கோ என்கின்ற தலைப்பில் ராஜேஷ் காடியன் 1990 ஆண்டில் வெளியிட்ட ஒரு இராணுவ ஆய்வு நூலிலேயே இந்திய ராணுவத்தின் அந்த ரகசிய திட்டத்தை அவர் வெளிப்படுத்தியிருந்தார். ஆனால் இதோ காரணத்தினால் இறுதி நேரத்தில் அந்த ரகசிய நடவடிக்கை கைவிடப்பட்டதாகவும் தாக்குதல் நடாத்துவதற்கென்று கொழும்பு நகருக்குள் ஊடுருவியிருந்த பராக் கமாண்டோக்களில் சிலர் கொழும்பில் உள்ள இந்திய தூதரகத்தை பாதுகாக்க அனுப்பப்பட்டதாகவும் மற்றவர்கள் இந்தியாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி அழைக்கப்பட்டதாகவும் ராஜேஷ் காடியன் இந்தியன் ஸ்ரீலங்கன் ஃபியஸ்கோ என்கின்ற தனது ஆய்வு நூலில் குறிப்பிட்டிருக்கின்றார். இந்திய ராணுவம் இலங்கையில் ராணுவ நடவடிக்கையை திட்டமிட்டது மேற்கொண்டது என்பது அதுதான் முதன்முறை என்று கூறிவிட முடியாது. உலகிற்கு தெரிந்தும் தெரியாமலும் ரகசியமாகவும் பகிரங்கமாகவும் பல ராணுவ நடவடிக்கைகளை இந்தியா இலங்கையில் மேற்கொண்டிருந்தது. ஒரு சில நடவடிக்கைகள் திட்டமிடப்பட்டு அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தியான நிலையில் பின்னர் ஏதோ காரணங்களினால் பின்வாங்கப்பட்ட பதிவுகளும் வரலாற்றில் காணப்படவே செய்கின்றன. இலங்கையில் சீனா தளம் அமைத்து வருவதாக செய்திகளும் வதந்திகளும் எச்சரிக்கைகளும் வெளியாகி வருகின்ற இந்த நேரத்தில் இந்தியா இலங்கையில் இராணுவ தலையீட்டை மேற்கொள்ளலாம் என்று பலமாக எதிர்வு கூறப்பட்டு வருகின்ற இந்த காலகட்டத்தில் இலங்கையில் இந்தியா முன்னைய காலங்களில் மேற்கொண்ட ஒரு சில இராணுவ நடவடிக்கைகள் பற்றி உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சிகளில் சுருக்கமாக நாம் பார்க்க இருக்கின்றோம். அப்படியான இராணுவ நடவடிக்கைகளை இலங்கையில் இந்தியா மேற்கொள்வதற்கு காரணமாக இருந்த புறச்சூழல்களையும் கூட தொடர்ந்து வரும் நிகழ்ச்சிகளில் ஆழமாக நாம் பார்க்க இருக்கின்றோம். அது அமெரிக்காவும் இந்தியாவும் ஒருவர் மீது ஒருவர் கடுமையாக விரோதம் பாராட்டிக் கொண்டிருந்த ஒரு காலப்பகுதி.
பனிப்போர் உச்சத்தில் இருந்த நேரம். இந்தியா சோவியத் ஒன்றியத்துடன் இந்தோ சோவியத் ட்ரீட்டி ஆஃப் பீஸ், ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் கோஆபரேஷன் என்ற 20 வருட ஒப்பந்தம் ஒன்றை செய்து கொண்டு கிட்டத்தட்ட சோவியத்திற்கு சார்பாகவே பகிரங்க நிலைப்பாடு எடுத்திருந்த நேரம். 1971 ஆண்டு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருந்த நேரத்தில் இந்தியாவுக்கு எதிராக அமெரிக்கா தனது 7வது கடற்படையான 7th ஃப்ளீட்டை அனுப்பி வைக்கும் அளவிற்கு இந்தியா மீது அமெரிக்கா மிக கடுமையாக விரோதம் பாராட்டிக் கொண்டிருந்த காலகட்டம். அப்படியான காலகட்டத்தில் இந்தியாவுக்கு எதிராக செயற்படுவதற்கு ஏதுவாக அமெரிக்காவுக்கு ஒரு தளத்தை வழங்கியிருந்தது ஸ்ரீலங்கா. அதுவும் இந்தியாவுக்கு சில மைல்கள் மாத்திரமே தொலைவில் இருந்த இலங்கையின் கரையில் அந்த தளத்தை வழங்கியிருந்தது ஸ்ரீலங்கா. ஆயிரத்தி 1951 ஆண்டு வாய்ஸ் ஆஃப் அமெரிக்காவுடன் இலங்கை ஒரு ஒப்பந்தம் செய்திருந்தது. 1980களின் ஆரம்பத்தில் அந்த ஒப்பந்தத்தை புதுப்பித்துக் கொண்ட அமெரிக்கா இலங்கையின் மேற்கு கரையோரமாக உள்ள புத்தளம் மாவட்டத்தின் நாத்தாண்டியா பிரதேசத்தில் வாய்ஸ் ஆஃப் அமெரிக்கா ஒலிபரப்பு நிலையம் என்று கூறிக்கொண்டு ஒரு தளத்தை அமைக்கும் முயற்சியில் இறங்கியது. 1983 ஆண்டு டிசம்பர் மாதம் 10ஆம் திகதியில் கைச்சாத்திடப்பட்ட அந்த புதிய விஸ்தரிக்கப்பட்ட ஒப்பந்தத்தின்படி இலங்கையின் மேற்கு கரையோரமாக உள்ள நாத்தாண்டியாவில் உள்ள தொடுவாவ, இரணவில போன்ற கிராமங்களில் உள்ள 200 குடும்பங்களை அங்கிருந்து பலவந்தமாக வெளியேற்றி அந்த 2 கிராமங்களும் இணைந்த பிரதேசத்தில் அமெரிக்காவுக்கு பாரிய ஒரு தளத்தை உருவாக்கி கொடுத்திருந்தது. ஆயிரத்தி 1985 ஆண்டு ஜனவரி மாதம் 15ஆம் திகதி அமெரிக்காவிடம் கையளிக்கப்பட்ட அந்த 1000 ஏக்கர் நிலப்பரப்பிலான அந்த தளத்திற்கு ஸ்ரீலங்காவின் காவல்துறையினர் உட்பட எந்த ஸ்ரீலங்கா அதிகாரிகளும் அமெரிக்காவின் அனுமதியின்றி நுழைய முடியாது. அமெரிக்க அதிகாரிகளின் பூரண கட்டுப்பாட்டில் உள்ள ஒரு தளமாகவே அந்த தளம் மாற்றப்பட்டிருந்தது. இரண்டாயிரத்தி 17ஆம் ஆண்டு வரை சுமார் 30 வருடங்களுக்கும் அதிகமான காலப்பகுதி அமெரிக்காவின் பூரண கட்டுப்பாட்டின் கீழ் இருந்து வந்த அந்த தளத்தில் அமெரிக்காவின் வாய்ஸ் ஆஃப் அமெரிக்கா என்ன செய்தது, எப்படியான ஒலிபரப்புகளை மேற்கொண்டது என்பதான தகவல்களை அந்த நிறுவனம் இதுவரை வெளியிடவும் இல்லை, யாரும் கேட்கவும் இல்லை. ஆனால் வாய்ஸ் ஆஃப் அமெரிக்கா என்கின்ற பெயரில் அமெரிக்கா இலங்கையில் அமைத்திருந்த தடம் தொடர்பாக பலவிதமான குற்றச்சாட்டுகள் இந்திய ஊடகங்களிலும் இலங்கையின் சில அரசியல்வாதிகளினாலும் அந்த காலகட்டத்தில் மிகவும் காரசாரமான முறையில் முன்வைக்கப்பட்டு வந்தன. இரணவிலவில் அமைக்கப்பட்டிருந்த வாய்ஸ் ஆஃப் அமெரிக்காவின் தளத்தில் அமெரிக்கா மிகவும் சக்தி வாய்ந்த டிரான்ஸ்மிட்டர்ஸ்களை நிறுவியதாகவும் அந்த டிரான்ஸ்மிட்டர்ஸ் மூலமாக அந்த பிராந்தியத்தில் இருந்த அனைத்து தொலைத்தொடர்பு பரிவர்த்தனைகளையும் துல்லியமாக அமெரிக்காவினால் கண்காணிக்க முடித்ததாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அந்த டிரான்ஸ்மிட்டர்ஸ் மூலம் செயற்கைக்கோள்களுடன் தொடர்பினை ஏற்படுத்த முடியும் என்பதுடன் தரைக்கு வராமல் இந்து சமுத்திரத்தின் ஆழ்கடலில் தங்கியிருக்கும் அணு ஏவுகணைகள் பொருத்தப்பட்ட நீர்மூழ்கி கப்பல்களுடன் லோ ஃப்ரீக்வன்சி, அதாவது குறைந்த அதிர்வலை கொண்ட தொடர்பாடல்களை மற்றவர்களால் ஒட்டுக்கேட்க முடியாத வகையில் மேற்கொள்ள முடியும் என்றும் எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டிருந்தன. அத்தோடு அந்த டிரான்ஸ்மீட்டர்ஸ் மூலமாக இந்து சமுத்திர பிராந்தியத்தினுள் இந்தியா உட்பட மத்திய தரப்புகள் மேற்கொள்ளும் தொலைத்தொடர்பு சம்பாஷணைகளை இலகுவாக ஒட்டுக்கேட்க முடியும் என்பது மாத்திரமல்லாமல் அந்த சம்பாஷணைகளை குழப்பவும் முடியும் என்றும் எச்சரிக்கைகள் அந்த நேரத்தில் எழுப்பப்பட்டிருந்தன. 1985ஆம் ஆண்டில் இந்தியாவின் விருப்பத்தையும் மீறி, இந்தியாவின் பாதுகாப்புக்கு ஆபத்தானது என்கின்ற எச்சரிக்கைகளையும் மீறி
அந்த நேரத்தில் இந்தியாவின் எதிரி நாடாக இருந்த அமெரிக்காவுக்கு ஸ்ரீலங்கா அரசு வழங்கியிருந்த தளத்திற்கும் 2 வருடங்கள் கடந்த நிலையில் 1987 ஆண்டு இலங்கையின் தலைநகர் கொழும்பில் ஒரு ரகசிய அதிரடி தாக்குதலை மேற்கொள்வதற்காக கமாண்டோக்களை இந்தியா களமிறக்கியதாக வெளியான தகவலுக்கும் ஒன்றுக்கொன்று தொடர்புள்ளதா என்ற கேள்விக்கு என்னிடம் பதிலில்லை. ஆனால் இந்தியாவின் எதிரி நாடொன்றிற்கு இலங்கையில் தளம் வழங்குவதை இந்தியா வெறுமனே வேடிக்கை பார்த்துக் கொண்டு நிற்குமா என்கின்ற கேள்விக்கு நிச்சயமாக இல்லை, இந்தியா அப்படி ஒருபோதும் நிற்காது என்றுதான் பதில் வழங்க வேண்டியிருக்கின்றது. அப்படியானால் இந்தியா என்ன செய்யும்? இலங்கையின் வடக்கில் இந்தியாவுக்கு மிக மிக அருகாமையில் சீன நிறுவனங்களுக்கு கிட்டத்தட்ட தளம் போன்ற ஒன்றை வழங்குவதற்கு ஸ்ரீலங்கா முடிவெடுத்துள்ள நிலையில் இந்தியா எப்படியான ராஜதந்திர அரசியல் நடவடிக்கைகளை எடுப்பதற்கு சாத்தியம் இருக்கின்றது? அரசியல் ராஜதந்திர அணுகுமுறைகளை கடந்து ராணுவ நடவடிக்கைகளை இந்தியா எடுப்பதற்கும் சந்தர்ப்பம் இருக்கின்றதா? என்னென்ன செய்வதற்கு சாத்தியங்கள் இருக்கின்றன? இந்த விடயங்கள் பற்றி அடுத்த உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சியில் விரிவாக பார்ப்போம்.